ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் முருகனும் அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது அவளோட கதையை இன்றைக்கி முடிச்சிடணும். அவள் இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே ஆபத்து தான். நம்மளோட வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் அவன் புருஷன் நம்ம விஷயத்தை கிளற ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு அதெல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இவளோட கதையை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரோகிணி கிட்ட சொல்லிட்டு நம்ம அந்த பைக் ஸ்டோரூமுக்கு வராங்க. நீங்கள் வண்டியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கால் பண்ணுறதுனால நம்ம ரேவதியும் அங்கே கடந்து வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரோகிணியை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரேவதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா, எங்கேயாவது பக்கத்தில் எங்கன்னா இருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் நம்ம கார்த்தியை டைவர்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதிக்கு மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி எடுக்கிறதாவே இல்லை. இப்போ எடுத்தால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், நம்மளோட சர்ப்ரைஸ் அப்படியே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை அதுக்காகவே எடுக்காமல் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம முருகனும் அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி எப்போ வெளியில் வருவாங்க, அவங்க கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. அப்போ முருகன் சொல்கிறாங்க, இந்த பொம்பளைங்களே இப்படி தான்டா, எந்த கடவுளில் போனாலும் இவ்வளோ லேட்டாக தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா அனுபவம் பேசுதா அப்படின்னும் போது, அனுபவம்லாம் இல்லை, அந்த கடையில் வேலை செஞ்சதுனால அதை பார்த்துருக்கோம்லடா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ரேவதியும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். டே மச்சான் வந்துட்டா, கண்டிப்பாக இவளோட கதையை நம்ம கரெக்டான டைமில் முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் ரேவதி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வண்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வண்டியும் அந்த பக்கம் வராதனால நம்ம ரேவதி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ முருகனும் அவங்க ஆட்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள் நடமாட்டமே இல்லைடா, கரெக்டாக இவளோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம கதையை முடிக்கிறதுக்காக ரேவதி கதையை முடிக்கிறதுக்காக கிட்ட போகிறாங்க. நம்ம ரேவதியோட ஃபோனு கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக நம்ம ரேவதி கீழே குனியும் போது ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். ஐயோ இவன் மிஸ் ஆகிட்டாலேடா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கும் கவலைப்படாதடா, அடுத்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முருகன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியோட புருஷன் கார்த்தி தான் கால் பண்ணுறாங்க. என்ன இது, இவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்படி எடுக்காமல் இருக்கிறது, இந்த வாட்டி மட்டும் எடுக்கலன்னா கண்டிப்பாக அது அவனுக்கு கோவம் வந்துடும், என்னை தேட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் வழி இல்லாமல் ஃபோனை எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். எடுத்ததுக்கப்புறம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ரேவதியும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி விடுறதா இல்லை. நீ எங்கே இருக்க முதல்ல சொல்லு, உன்னோட லொக்கேஷனை நீ எனக்கு அனுப்பு, எப்படி நீ என்னை கேட்காம வெளியில் போகலாம், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஒன்றும் புரியல, நீ ஏன் நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சு, எதனால நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மேலும் மேலும் கேட்க, ஃபஸ்ட்டு நீ லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி சொல்கிறதுனால நம்ம ரேவதிக்கு வேறு மறுப்பு இல்லை, அதனால் சரின்னு சொல்லிட்டு லொக்கேஷனே அனுப்பி வச்சுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம முருகனுக்கு ஓவராக டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. என்னடா இது, இந்த ஆட்கள் இன்றைக்கி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, சும்மா சிட்டியில் எந்த இடத்துலையுமே ஒரு கூட பண்ண முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி ரேவதியை தேடிக்கிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை போட்டு தரத்துக்கு கரெக்டாக அவங்க கையில் இருக்க அந்த பொருளை எடுத்துக்கிட்டு ரேவதியை போடுறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா மாசாக என்ட்ரி கொடுத்தாரு நம்ம கார்த்திக். சூப்பராக என்ட்ரி கொடுத்து நம்ம ரேவதியை காப்பாற்றிட்டாருன்னே சொல்லலாம். நம்ம முருகன் இதனால் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இவன் புருஷன் வந்துட்டானே, ஒரு நிமிஷம் இவன் லேட்டாக வந்திருந்தா இவளோட கதையே நம்ம இன்றைக்கி முடிச்சுட்டு சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் நம்ம அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இந்த வாட்டி இவளை விடவே கூடாது அப்படின்னு நினச்சோமேடா, என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரி விடு, இந்த வாட்டி இல்லைன்னா என்ன, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டுவா, கண்டிப்பாக இவ கதையை நம்ம முடிக்க போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு அந்த சாமியார் சொன்னது தான் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் அந்த நாளை அவங்க கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்டத்துலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நம்ம ரேவதியை ரொம்பவே சேஃப் படுத்துகிறாருன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம ரேவதி ரொம்பவே வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க கார்த்திகிட்ட. எதனால் நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு ஒரு
நாள் நான் உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற, கல்யாண நாள் அதுவும் எங்கேயும் போகக்கூடாது, நம்ம கல்யாண நாளை அடுத்த வருஷம் சந்தோஷமாக எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து கொண்டாடும் ரேவதி, அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நீ எதுக்கும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி சொல்கிறாங்க ஒரு கேக்காச்சும் வெட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கார்த்தி முடியாதுன்னு சொல்கிறதுனால நம்ம ரேவதி ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலாவும் நம்ம சாமுடிச்சேரி என்ட்ரி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, கரெக்டாக என்னோட விஷயத்தில் என்னோடய வாழ்க்கையில் யாராக இருந்தாலுமே ஒரு லிமிட்டு தான், அந்த லிமிட்டை யாருமே கிராஸ் பண்ணி வரக்கூடாது, அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுடிச்சேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுதுன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்தியாக்கா உன்னை பற்றி தான் இவ சொல்கிறா, இவ ரொம்பவே மாறிட்டாக்கா, எல்லாம் இந்த மாற்றினது இந்த டிரைவர் பையன்தான், அதனால தான் இவ ரொம்பவே வந்து திமிராக பேசிகிட்டு இருக்கா, இத்தனை நாளுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நம்மக்கிட்ட அப்படி பேசுவாளா, நீ என்ன சொன்னாலும் சரிங்கம்மா சரிங்கம்மான்னு தலையை மட்டும்தான் ஆட்டுவா, இப்போ என்னன்னா இவ எதிர்த்துலாம் பேசுகிறான்னா இந்த கார்த்தி பையன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம கார்த்தியை அவங்க டிரைவர் பையன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமுடிச்சேரி எனக்குமே ஒன்றும் புரியலடி, அவளை எப்படி வந்து அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ விட்டினா இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது, கோர்ட்டு அதெல்லாம் நம்பவே கூடாதுக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரேவதி கிட்ட பேசி சீக்கிரமாக பிரிக்கிற வழியை பார்க்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசி நாசுக்காக நம்ம ரேவதியை நம்ம அந்த டிரைவர் பையன்கிட்டேருந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டம் போட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம கார்த்தியை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, திருமண நாள் வாழ்த்துக்கள் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கும் கொடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூடி நம்ம மயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்காக வெட்டிங் கேக் வந்து அரேஞ்ச் பண்ணி வெட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அணைய போகிற விளக்குக்கு என்ன ஒரு பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சை வந்து பேசும்போது, என்ன பேசுகிற வார்த்தை, என்ன பேசுகிற, ஒரு பொண்ணுக்கு கல்யாண நாள் நடக்குது, இதில் வந்து நீ என்ன வார்த்தையை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இன்னும் 6 மாதத்தில் முடிய போகிற விஷயத்த நீங்கள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து நேருக்கு நேரு வந்து நம்ம ரேவதி ஒரு சவால் விடுறாங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கழுத்தில் இருக்கிற தாலியை உங்களால் கழட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசும்போது இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னோட தாலியை எப்போ வந்து கழட்டலான்னு நினச்சிட்ருக்கீங்களா, அது மட்டும் ஒரு காலம் முடியவே முடியாது. அதே மாதிரி ரேவதி வந்து பேசுனதை பார்த்து நம்ம கார்த்தி அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு, அப்போ என்னடா என்ன என் பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கியா, இது எல்லாமே உன்னோட ட்ரைனிங்கா, என்னடா நினச்சிட்ருக்க, கூடிய சீக்கிரத்தில் உன்னையும் அவளையும் நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சாமுண்டீஸ்வரி சவால் விடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, யார் நினச்சாலும் என்னையும் ரேவதியும் பிரிக்கவே முடியாது, அதுவும் இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டி தான் உங்கள் அம்மாவோட இறப்புக்கு காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இந்த 6 மாதத்தில் அதை நிரூபித்து உங்கள் முன்னாடி நாங்கள் நின்று நாங்கள் 2 பேரும் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் உங்கள் கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாள் வந்து சீக்கிரமாக வரும், அந்த நாளை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சும்மா மாதம் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். எதுவுமே அந்த இடத்துல பேசாமல் நின்றுடுறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா, என்ன இவ இப்படி பேசினதுக்கப்புறம் அமைதியாக இருக்கா, எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல், ஆஹா இதுக்கப்புறம் இவங்களை விட்டால் வேலைக்கே ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் மனசை மாற்றின மாதிரி அக்காவோட மனசையும் மாற்றிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மனசுக்குள்ளே நினச்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க, உங்களோட பைக்கை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கூட சொல்லாமல் நம்ம ரேவதி கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் அந்த காரை வச்சுக்கிட்டு ரேவதியை வந்து அது மேலே ஏற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடியாட்கள் வந்து ஒரு ஓனர் சொல்லுவார், இந்த மாதிரி அவளை நீங்கள் உங்கள் பொருளை வச்சு அவளை தாக்கக்கூடாதுடா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தாக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க, அதனால் ஒரு வண்டியை வச்சு அவன் மேலே ஏற்றி அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பண்ணிவிடுங்க, அதுவும் இல்லாமல் நம்பர் பிளேட்லாம் நீங்கள் மாற்றிடுங்க, கலரையும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு பிளானை போட்டுட்டு ரேவதியோட வீட்டு வாசலில் கரெக்டாக நிற்கிறாங்க. நம்ம ரேவதியும் வராங்க. நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவதியை அவங்க திட்டத்தின்படி அவங்க ரேவதியோட கதையை முடிப்பாங்களா, இல்லை நம்ம ரேவதியை நம்ம கார்த்தி காப்பாற்றுவாரான்ற பற்றி தான் நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.